ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த சம்மிட் நடக்க போதுல அதோட ஃபர்ஸ்ட் டே தான் வந்து காட்டுறாங்க. அதான் செம்ம பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லேடி ஜூனியர் டாக்டர் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் அதுக்கான எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டு வெளில வராரு. பார்த்தா நம்ம ஈஜி வந்து வரான். வந்து கண்ணாலே வந்து சைகை காட்டுறாங்க. எதுக்குன்னு தெரியல, அந்த பொண்ணுக்காக தான் போல. நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னமோ பண்ணி தருன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து அவரோட ரெகுலரா பாக்குற டியூட்டிஸ் எல்லாமே பாக்குறாரு. அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம எந்த படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் வந்து பாக்குறாரு. ஏன்னா நம்ம ஹீரோட ஹோட்டல் நினைக்கல அதை சப்மிட் அதை பத்தின நியூஸ் தான் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு சைட்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த வீடியோல இருந்து நோட் பண்ணிடுறாரு. சரி நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயோட இந்த ஃபர்ஸ்ட் டே சப்மிட் எல்லாம் வந்து முடியுது. ஸோ அடுத்த நாளுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு ஹெட்னு இருக்காருல அவர் வந்து எல்லாத்துட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்டயும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக்அப் பண்ணிட்டார்ல. ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டே வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் சார்ன்னு சொல்றாரு. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தவங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் தெரிஞ்சு போச்சு. சரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆமா இப்ப இந்த சூழ்நிலை பத்தி நீ வேலை செய்ய வேணாம், நீ வந்து கொஞ்ச நாள் லீவ் எடுத்து நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹேங் வந்து சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இல்ல இல்ல இது எனக்கு ஒரு நல்ல டைம், நான் அந்த டைம் யூஸ் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்ல இந்த டைம்ல லீவ் எடுத்தா அது வந்து பிரச்சனையா ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வேலையில ரொம்ப வந்து போக்கஸ்டா வந்து இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே போகணும். இன்னைக்கு சாட்டர்டே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் போகணும்ல. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அதை வந்து நினைவு பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, அதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன், இந்த வேலை இருக்கு, இதை விட்டுட்டா அப்புறம் வந்து எனக்கு ஹெட் வந்து கத்துவாரு செய்வார்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாட்டர்டே நம்ம ஹீரோயின் வருவாங்களோ, ஸோ சிஸ்டம் எல்லாம் வந்து செக் பண்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்ன வரைக்கும் வந்து வரல. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஏதாவது மெசேஜ் போனோ ஏதாவது வந்தா சொல்லி பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சொல்லியிருக்காரு, வெளியே வந்து மனசுல ரொம்ப வந்து இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல. சோ அதே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கொடுத்தாரு இந்த சாஷியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக தான் வந்து வெயிட் பண்றாரு. என்னன்னு தெரியல, வெயிட் பண்ண மனுஷன் நேரா போய் ரிசப்ஷனிஸ்ட்ல போய் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு எதுவும் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு பின்னாடி வருவாரு. என்னன்னா நம்ம ஹீரோயின் நம்பர் கேட்பாரு. உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து சிரிப்பாங்க, சரி ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை, இந்த ட்ரெடிஷன் மெடிசன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கோவப்பட்டுறாரு. கோவப்பட்டு இல்ல அவங்க லாஸ்ட் டைம் வந்து வந்திருந்தாங்க, சோ அதனால வந்து அவங்க அப்படிப்பட்டவங்களே கிடையாது, ஏதாவது வேலையா அது இப்போ நீங்க பேசாம உங்க நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து நம்பர் கொடுக்கும்போது இந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா உங்க வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அந்த ரிசப்ஷனிஸ்ட்க்கு தெரிஞ்சு போச்சு, சரி எங்கேயோ ஹீரோ வந்து மாட்டிக்க போறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க பாய் ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்து இந்த சம்மிட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவங்க தான் பாத்தீங்கன்னா ஹெட்டும் மெயினும் கூட. அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. வந்த உடனே நம்ம ஹீரோயினை பாக்கலாரு, அமைதியா இருக்காரு. அப்ப அவங்க வந்து லேடி ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க பசங்க வரல, உங்க ரெண்டு பசங்க வரலன்னு சொல்லும்போது அவர் பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, என் ரெண்டாவது பையன் வேற ரோபோட்டிக்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. அந்த ரெண்டாவது பையன் தான் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். சோ அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணு இருக்காங்க, நீங்க வேற ரோபோட்டிக்ஸ்ல உங்க பையன் வேற ஒர்க் பண்றாங்க, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, பேசாம அவங்க ரெண்டு பேரையும் வந்து பேச வச்சு மேரேஜ் அந்த மாதிரி எல்லாம் போயிடலாம்னு சொல்லி இதை கேட்கிற நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஆகுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமாவது. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வந்து அமைதியா இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. நம்ம ஹீரோக்கு எப்படியோ பார்க்காம வந்து நம்பர் கிடைச்சிச்சுல. சோ நம்ம ஹீரோயினை வந்து போன் பண்ணி கேக்குறாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் செம்ம வந்து பிஸியா இருக்காங்க. பட் இருந்தாலும் நடுவில் எப்படியோ வந்து கால் எல்லாம் வந்து எடுத்துறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் இந்த மாதிரி நீங்க வரலையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி பரவாயில்ல விடுங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஏதாவது நேச்சர் பக்கத்துல இருக்க இடமா வந்து போங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க ட்ரீட்மெண்ட் வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க போன வாரம் வந்திருப்பீங்கல்ல அந்த இதுவே வச்சு நான் உங்களுக்கு மாத்திரை ரெடி பண்ணி நான் வச்சுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நான் மெடிசன் ரெடி பண்ணி வச்சிடுறேன், உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் வந்து வாங்கி வச்சுக்க சொல்லுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க அடுத்த வாரம் கூட வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அப்படிலாம் சொல்லுவோம்ல, சோ அங்க வந்து வீசாட் போல, சோ அதுல இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனோட போட்டோ எல்லாத்தையும் சென்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம
ஹீரோ வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி ஓகே இதான் உனக்கு நம்பர்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இருக்கிற பிரிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு போட்டோவா வந்து அனுப்ப பாக்குறாரு. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த WeChatல இருந்து நம்ம ஹீரோவை எப்படா ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்தா போனை பார்த்துட்டே இருக்காரு. கடைசியா பார்த்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டாங்க போல அந்த WeChatல. சோ அது எனக்கு சரியா தெரியல அந்த WeChat பத்தி தான், சும்மா மேலோட்டமா சொல்றேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பிரிஸ்கிரிப்ஷன் போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வேலையா இருக்கு நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முகமே அப்படி இதுவாயிருது. அதுக்கப்புறம் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்ன பண்றாருன்னா அங்க ரிசப்ஷன் கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் ரெடி பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கொடுத்த மெடிசன் இப்போ ஒரு புதுசா ஏதோ மெடிசன் கொடுத்துருக்காரு போல, அது ஏதோ முட்டாய் மாதிரி இருக்கு, அது வந்து தண்ணியில போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெசேஜா வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதை ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்பா என்ன பண்றாங்க, இந்த மெடிசனே சேர்த்து குடிக்கணும்னு சொல்லிட்டு 3 மெடிசனையும் கொடுத்துறாரு. அப்ப ஹீரோயின் அம்மா எல்லாம் பாக்குற என்னடி கசப்பா இருக்கடே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து தயக்கத்தோட குடிக்கிறாங்க. பட் பார்த்தா அது கசப்பு ரொம்ப லைட்டா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதை ரெகுலரா வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேம் அதே மெடிசன் தான் நம்ம ஹீரோவும் அவங்களோட தாத்தாவும் பாத்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதில் அந்த அது குடிக்க போற அந்த மருந்தை வந்து போட்டோ எடுத்து மொமெண்ட்ஸா ஷேர் பண்றாரா என்னன்னு தெரியல. சோ அதை வந்து போட்டோ எடுத்து இது பண்ணுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்து கேக்குறாரு, என்னடா நீ அந்த பொண்ணு கிட்ட பேசல, அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, பட் ஆனா அவங்க மெடிசன் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து எப்படி என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ரிசப்ஷன் கிட்ட இருந்து நம்பர் வந்து வாங்குதுன்னு சொல்லும்போது நம்ம தாத்தா வந்து கத்துறாரு, டேய் அவகிட்ட ஸ்டேட்டா நம்பர் கேட்டு நீ என்னடா நீ வேலையும் இதையும் போட்டு மிஸ் பண்றியே, சரி விடு, இப்ப என்ன ஆச்சு அவட்ட பேச செய்யறேன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவாரு. யாருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. இதை கேட்டு நம்ம தாத்தாவுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அழகான பொண்ணுங்க இருந்தாலே அப்படிதான்டா, பட் இனிமேல் வந்து நீ உன் விஷயத்துல வந்து தலையிடாத, நான் தான் உன்னை வந்து என்கரேஜ் பண்ணேன், பட் இப்ப தலையிடாத, ஏன்னா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, சோ அதனால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அமைதியா வந்து இருந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது நாள் நடக்கிற சப்மிட் வந்து காட்டுறது. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து பிஸியா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாய் ஃப்ரெண்டோட அப்பா வந்து என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பேசினா ஏன் பிரச்சனை ஆயிடும் போகுதுன்ட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து. பட் எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா என்னாச்சு சார் ஏதாச்சு சார், அவன் எங்க இருக்கான், இப்போ ஊர்ல இருந்து இருக்கான், இன்னும் ஊர்ல இருந்து இங்க சைனாக்கு வரலையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, "இங்க நடந்த விஷயம் எனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல எல்லாம் இல்ல, ஏதோ எங்க வீட்டுல தான் இருக்கிறான்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே மனசே உடஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கா, அதனால போன் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சா உள்ளூர்லயே இருந்துட்டு இப்படி ஏமாத்துறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அவங்க வீட்டுக்கிட்டே எப்பவுமே வழக்கமா உட்கார இடத்துல பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுது இது எல்லாமே பத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற மரத்தை எல்லாமே கட்டி பிடிச்சிட்டு அதை அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு நேச்சரோட ரொம்ப இருந்தா உங்களோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க தூக்கம் சுத்தமாவே வராது. சோ அதனால நம்ம ஹீரோ கொடுத்த மெடிசன்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் யூஸ் பண்ணாம அளவுக்கு அதிகமா வந்து யூஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க தூக்கமே வந்து சத்தியமா வந்து வரவே வராது. பட் இருந்தாலும் மனசுல பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, தூங்குனா எல்லாம் சரியா போயிடும் சரியா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா மனச சமாதானம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ட்டு பாக்குறது அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. சோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி நாள் சப்மிட் வந்து நடக்குது. அப்ப நம்ம ஹீரோனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் என்ன கேக்குறாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஷியரா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வழக்கமா அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ரொம்ப வந்து இது பண்றாங்க. ஏன்னா அவங்க வழக்கமா உட்கார இடத்துல பார்த்துட்டு அவர் பார்த்து போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது, அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த பிரேக்கப் வந்து ரொம்ப வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு. அவங்க தூக்கத்துல இருந்து அவங்க ஹெல்த்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து என்ன ஆகும்னா பாய் ஃப்ரெண்டோட போட்டோஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது அந்த கேர்ள் இருக்காங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஷிஃபான் அவங்க பேரு. அவங்க வந்து இந்த மாதிரி என்னடி இப்ப எப்படி இருக்க, ரொம்ப வந்து
வந்து யோசிக்காத, நீ பேசாம வந்து நாளைக்கு வந்து லீவ் போட்டு பேசாம ஹாஸ்பிட்டல் போ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா லீவ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக் வந்து போவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க நம்ம ஹீரோக்காக. அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தெரியுமே இதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து இவங்களுக்காக அந்த நம்பர் எல்லாம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சாட்டர்டே அப்பதான் மேடம் வருவாரு, இன்னைக்கு எல்லாம் வரமாட்டாரு, வேற டாக்டர் அப்பாயின்மெண்ட் என்ன கொடுக்குமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு இருக்கிற வேலை, அதுக்கப்புறம் இந்த தீசஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பாரு. இந்த தீசஸ் நான் பாத்தீங்கன்னா செஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி மெசேஜை பார்த்த உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு, அந்த பசங்க கிட்ட நீங்க எல்லாம் பார்த்து செஞ்சீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்கேயே தான் வந்து சுத்திட்டு இருப்பாங்க வெளியே கார்டன் கிட்ட. நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி கை காட்டும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல ஒரு மாதிரியே வந்து ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், 2 பேரும் நடந்து வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மெடிசினல் ஹெர்ப்ஸ் பத்தி எல்லாம் வந்து கேட்பாங்க. சோ அதை பத்தி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து நான் வந்து அவுட் பேஷண்ட் இதுலயே வந்து நான் நின்று வேணா உங்ககிட்ட வந்து பாக்குறேன், எனக்காக நீங்க வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா இல்லங்க, அதெல்லாம் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ வந்து பாக்குற ஒரு இடம். சோ நீங்க அங்க வந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க, அப்ப நீங்க ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் டாக்டர் கிடையாது அப்படி இப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்க, இல்ல மேடம் நான் வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டர் தான், பிளஸ் இதையும் சேர்த்து நான் பார்ப்பேன், நான் கேன்சர் பேஷண்ட்ஸையும் பார்ப்பேன். சோ நீங்க அங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் தனியா வந்து உங்களை வந்து இப்படி உட்கார வச்சு ட்ரீட் பண்றேன். சோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெண்டுமே தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த வழக்கமா நம்ம ஹீரோ பாக்குற வேலையை வந்து பாக்குறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இங்க கரெக்டா அவர் வேலையை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாதிரி ஆக்வர்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லுவார், நீங்க வந்து ஒழுங்கா ப்ராப்பரா வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிசன் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிளா வந்து பண்ணீங்கன்னா இந்த நான் பண்ற வேலைக்கு அப்படியே அர்த்தம் இல்லாம போயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கையில பல்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. இந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிறத பிரிஸ்கிரைப் பண்ணி எழுதி வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்க கிளினிக் எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, நீங்க எதுக்கோ வந்து இதுக்கான வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினா சரி ஓகே தேங்க்ஸ், நீங்க எனக்காக வந்து இந்த டைம் வந்து என்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, சோ அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து தேங்க்ஸ் வந்து சொல்றாங்க. சோ 2 பேருமே அந்த அழகான ஸ்டைலோட வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.